4 ஹவர் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும், 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது, 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி 4 ஹவருக்கு கீழேயா என்ட்ரி எடுக்கணும், எங்கே எடுக்கணும், நம்ம ஒரு கிளியரான ஒரு வியூ பார்ப்போம். சரிங்களா? எல்லாரும் கேட்குறீங்க 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜினா 4 ஹவர் முடிஞ்ச பிறகு கீழே என்ட்ரி எடுக்கணுமா? இப்போ இந்த இது பிட்காயின். சரிங்களா? இது இன்னைக்கு உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஹவர் கேண்டில் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிட்டு. சரிங்களா? 4 ஹவர் கேண்டில் பேரிஸாக க்ளோஸ் ஆகிருக்கு. பேரிஸாக க்ளோஸ் ஆன பிறகு நம்ம என்ன சொன்னோம், இது க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னோம், இது பேரிஸாக க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம செல் என்ட்ரி போகலான்ட்டு சொல்லியிருந்தோம். சரிங்களா? நம்ம என்ன சொல்லியிருந்தோம், செல் என்ட்ரி போகலாம். செல் என்ட்ரினா இது பேரிஸாக க்ளோஸ் ஆனோன்னு என்ன கீழே செல்லு போகணுமா? நிறைய பேர் கேட்குறாங்க, கீழே இந்த க்ளோஸ் ஆனோன்னு கீழே செல்லு போகணுமா? ஆமாம், ஏற்கனவே 4 ஹவராக செல் போயிருக்கு, திரும்பியும் கீழே செல்லு போகுமா, அது எப்படி போகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்படி போவோம். இது ஏற்கனவே இந்த ஹேண்டில்லாம் பாருங்கள், பை தான் பேருக்கு, 4 ஹவராக திரும்ப பை பேருக்கு. ஆனால் நம்ம இந்த 4 ஹவர் க்ளோஸ் ஆன உடனே நெக்ஸ்ட்டு செல்லோ பையோ போன்ட்டு சொல்ல. சரிங்களா? இப்போ இது 4 ஹவர் க்ளோஸ் ஆகிட்டு, க்ளோஸ் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணணும், 5 மினிட் சார்ட்டுக்கு போகணும். 5 மினிட் சார்ட்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு தெரியுமா? அந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு, கீழே என்ன இருக்குது, இந்த இடத்துல தான் 4 ஹவர் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் இப்போ வச்சிருக்க இடத்துல. சரிங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல க்ளோஸ் ஆனால் என்ன பண்ணணும், இதுக்கு மேலே எங்கே ஆர்டர் பிளாக் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு மார்க் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்க. சரியா? ஃபேர் வேல்யூ கேப் கம் ஆர்டர் பிளாக். செகண்ட் எங்கே இருக்குது, இங்கே மேலே இருக்குது. சரிங்களா? இந்த ரெண்டையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். நான் லைவ்ல கூட மார்க் பண்ணி வச்சிருந்தேன். இந்த ஆர்டர் பிளாக்கும் இந்த ஆர்டர் பிளாக்கும் இன்னைக்கு மார்க் பண்ணி வச்சிருந்தேன். இந்த இடத்துல இருந்து நம்ம வந்தால் ரிஜெக்ஷன் கொடுத்தா செல்லு எடுக்கலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டு என்ன இருக்குது, 4 ஹவரில் இங்கே வந்துருச்சு, இந்த இடத்துக்கு மார்க்கெட்டு வந்துருச்சு. சரிங்களா? இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு வந்துட்டு பார்த்தீங்களா எத்தனை ரிஜெக்ஷன். நம்ம இந்த ரிஜெக்ஷனை மட்டும் வச்சு நம்ம செல் எடுக்க போகிறது இல்லை. சரிங்களா? இந்த ரிஜெக்ஷனை வச்சு நம்ம செல் எடுக்க மாட்டோம். அதோட நம்ம ஆர்எஸ்ஐ கன்ஃபார்ம் பண்ணணும். ஆர்எஸ்ஐ 50க்கு கீழே இருக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ 50க்கு கீழே இல்லை, அபோவ் தான் இருக்குது. சரிங்களா? அப்படின்னா பாருங்கள், ஆர்எஸ்ஐ திரும்ப கீழே வந்திருக்கு. இந்த கேண்டிலோடு கீழே வந்திருக்கு. சரிங்களா? கீழே வந்திருக்கு, இந்த கேண்டிலோடு கீழே வந்திருக்கு. நம்ம சப்போஸ் இந்த இடத்துல செல் எடுத்துட்டு வைங்களா, என்ன பண்ணணும், இந்த இடத்துல கீழே வந்துட்டு சொல்லி அடுத்த செல் இந்த கேண்டில் கீழே வந்துட்டு இந்த இடத்துல நம்ம செல் எடுக்கிறோம். செல் எடுக்கணும்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுவோமா? சரிங்களா? இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ கீழே வந்துட்டு ஆமாம், நம்ம ஆர்டர் எடுத்துட்டு என்ன பண்ணணும், இதுக்கு மேலே ஆக்சுவலாக நம்ம ஒரிஜினலாக எங்கே போடுவோம், இதுக்கு மேலே தான் ஸ்டாப் லாஸ் போடுவோம். சரிங்களா? அது எப்போ இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடணும்னா நமக்கு ஒரு 10 பிப்ஸ் 20 பிப்ஸ் மூவ் ஆகி போயிடுச்சு. அதுக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் வந்து மெயின் ஸ்டாப் லாஸ் இங்கே தான். சரிங்களா? இதுதான் மெயின் ஸ்டாப் லாஸ். நம்ம என்ன பண்ணணும், திரும்ப அடுத்த கேண்டில் ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ சப்போஸ் இது ரிஜெக்ஷன் ஆகலை, மேலே போயிடுச்சுன்னா நம்ம மேனுவலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். சப்போஸ் இது என்ன இருக்குது, மேலே போயிட்டு இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு, அடுத்த கேண்டில் திரும்ப நமக்கு ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துருக்கு. சரிங்களா? திரும்ப பார்த்தா திரும்ப இது ஆர்எஸ்ஐ கீழே வந்துருச்சு, திரும்ப இதில் கன்சல்டேஷன் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு நல்ல ஒரு செல்லே கொடுத்துருச்சு. சரிங்களா? திரும்ப ஹை, இது ஒரு ஹை, திரும்ப ஆர்டர் பிளாக்கையும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஆர்டர் பிளாக்கையும் டச் பண்ணிட்டு மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு. கீழே வந்தால் இது ஒரு நல்ல ஒரு செல்லே போயிருக்கு. எத்தனை பிப்ஸ் நீங்கள் இந்த இடத்துல ஆர்டர் எடுத்து இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் உங்களுக்கு எவ்வளோ பிப்ஸ் கிடச்சிருக்கு, 50 பிப்ஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா? 50 பிப்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது இதே மாதிரி நம்ம யூஎஸ் ஆயில் பார்ப்போம். யூஎஸ் ஆயில் இன்னைக்கு லைவ்ல நம்ம ட்ரேட் எடுத்தோம். சரிங்களா? நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம் பாருங்க, இந்த இடத்துல தான். சரிங்களா? மார்க்கெட்டு ஆல்ரெடி என்னாச்சு, இந்த ஆர்டர் பிளாக். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கு இதில் ஃபேர் வேல்யூ கேப் ரெண்டும் இருக்குது. மார்க்கெட்டு மேலே போயிட்டு கீழே போய் ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருச்சு. சரிங்களா? இது ரிஜெக்ஷன் ஆகி போயிடுச்சு. இந்த 4 ஹவர் கேண்டில் ரிஜெக்ஷன் ஆகி போயிடுச்சு. திரும்ப இந்த 4 ஹவர் கேண்டில் நம்ம க்ளோஸ் ஆன பிறகு க்ளோஸ் ஆயிரும், புள்ளீஸில் தான் க்ளோஸ் ஆகும். சரிங்களா? புள்ளீஸில் க்ளோஸ் ஆகின பிறகு நம்ம பை போகலான்னு சொன்னோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம லைவில் இருக்கும் போச்சில் இது என்னாச்சு, புள்ளீஸ்லேருந்து கீழே வந்துச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸில் போய் மார்க் பண்ணி வச்சுருந்தோம். எந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 5 மினிட்ல போய் இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப். சரிங்களா? இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் கம் ஆர்டர் பிளாக் இருக்குது. சரிங்களா? என்ன ஒன்று, இந்த இடம், இந்த 2 இடத்துல ரிஜெக்ஷன் ஆனால் நம்ம ஆர்டர் எடுக்கலாம்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்துச்சு, அடுத்து ஒரு பை கேண்டில் வந்துச்சு. நம்ம இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கலை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏன் ஆர்டர் எடுக்கலைன்னா இந்த இடத்துல நமக்கு ஆர்எஸ்ஐயும் கீழே இருக்குது. சரிங்களா? ஆர்எஸ்ஐ 50 கீழே இருக்குது. பை எடுக்க என்ன பண்ணணும், ஆர்எஸ்ஐ அபோவ் 50க்கு மேலே இருக்கணும். அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல நான் என்ன நினச்சேன், இந்த இடத்துல வந்தால் கண்டிப்பாக இந்த கேண்டலுக்கு மேலே ஆர்எஸ்ஐ கீழே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பை எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் நான் பார்க்கல. சரிங்களா? ஆனால் நான் இந்த இடத்துல பார்க்கல. திரும்ப மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த ஆர்டர் பிளாக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் பிளாக்கு
ஆர்டர் பிளாக்கையும் டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் போயிடுச்சு சரிங்களா. ரிட்டர்ன் போகும்போது நான் மார்க்கெட்டை பார்த்தேன், இந்த இடத்துல போய் மார்க்கெட்டு பார்த்தேன் சரிங்களா. இந்த இடத்துல பார்த்துட்டு நான் பையி திரும்ப இந்த இடத்துல போடலான்னு முடிவு பண்ணேன். இது ஃபுல் பேக்கு கீழே வந்தால் பையி போடலாம். அரசே ஆல்ரெடி 50 பக்கத்தில் 50க்கு மேலே மூவ் ஆகி போயிடுச்சு சரிங்களா. இது திரும்ப இந்த இடத்துல நான் பை போடலான்னா மார்க்கெட்டு நம்ம அப்பவும் பார்க்கல, திரும்ப பை போட்டோம் சரிங்களா. எப்போ பை போட்டோம்னா இந்த ஹேண்டில் முடியும் போச்சுல, இதில் இந்த இடத்துல ஒரு பை போட்டோம். இந்த இடத்துல போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். மார்க்கெட்டு ஒரு 10 பிப்ஸ் உடனே கொடுத்துருச்சு சரிங்களா. 20 பிப்ஸே உடனே கொடுத்துருச்சு. உடனே நம்ம ஸ்டாப் லாஸாக மூவ் பண்ணி இங்கே வச்சோம். ஃபஸ்ட்டு டார்கெட்டு என்ன இருக்குது, இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட் சரிங்களா. 50 பிப்ஸ் கிடச்சி ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஓவராலாக இது நமக்கு 80 பிப்ஸ் போயிருக்கு சரிங்களா. கரெக்டான நம்ம இந்த இடத்துல கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாலும் நமக்கு கரெக்டான இடத்துல 100 பிப்ஸ் கிடச்சிருக்கும் சரிங்களா. இதுதான் இந்த 4 ஹவர் என்ட்ரி 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் 4 ஹவர் முடிஞ்ச பிறகு மேலே என்ட்ரி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை சரிங்களா. நம்ம 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம். இப்படி 4 ஹவர் முடித்த உடனே மேலே என்ட்ரி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபுல் பேக்கில் கீழே இருக்க ஆர்டர் பிளாக்கு ஃபேர் வேல்யூ கேப்பு 5 மினிட்ல இருக்கும். அதை பார்த்து என்ட்ரி எடுத்தால் போகிறோம் சரிங்களா. இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஓகே மக்களை, புரிஞ்சுதா? அடுத்த புரியலாம் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம மேலும் அடுத்த வீடியோ போடுவோம் சரிங்களா. வணக்கம் மக்களே, என் பேர் சிவராஜா, இது சிவா எஃப்எக்ஸ்.